வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி அவர்களுக்கு நம்ம ஒரு வருத்தம் தெரிவித்து இந்த வீடியோவை ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால் நான் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்றதுக்கான காரணம் இந்த வீடியோவுடைய முடிவில் உங்களுக்கு தெரியும். திவாகர் அவர்கள் பிக் பாஸ்குள்ளே போன காலகட்டத்தில் இருந்தே அவரை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அவருடைய சமீபத்திய வீடியோவில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃப்ராடு தம்ப்நெயில்ஸ் வைக்கிறாங்க, இல்லாத விஷயங்களை அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு அடுத்த கட்டமாக யாரெல்லாம் அவருக்கு எதிராக யூடியூப் சேனல்ஸில் அவதூறு பரப்புகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வழக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திவாகர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. நம்மளே யூடியூப் சேனலை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம். நம்மெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? திவாகர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர்கிட்ட மோதி சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? மாகாப்பா, கானா வினோத், புகழ் இவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஜராகி நேரில் விசாரணைக்கெலாம் போயிட்டாங்க. நம்மளாலலாம் அந்த மாதிரி போக முடியுமா? அவங்களுக்கெல்லாம் பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்குது. நம்மளாம் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம திவாகர் அவர்களை அது இதுக்கப்புறம் விமர்சித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனாலும் திவாகரை பார்த்து நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அவர் ரீசெண்டாக போட்டிருக்கிற வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடியிலேருந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க, என்னை ஹனி ட்ராப் பண்ணாங்க. ஜெய்மணிவேல் அப்படின்னு ஒருத்தன் ஒரு பொண்ணை விட்டு என்கிட்ட பேச சொல்லி ரீல்ஸ் எடுக்கலாம் வா அப்படின்லாம் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு எகெயின்ஸ்டாக நான் பொம்பளை பொறுக்கின்னு சித்தரிச்சிட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார். நேற்றே நம்ம பேசியிருந்தோம். இந்த தர்பூசணி செனத்தவலை திவாகர் ஒரு பொண்ணு ஐடியில், அது ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், பிரியா ஸ்வீட்டிங்கிற பேரில் இருந்தால் கூட அந்த ஐடியை திரும்ப ஃபாலோ பேக் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான மானங்கெட்ட மனநலம் கொண்ட ஒருத்தன். இவன் தூணுக்கு சேலையை கட்டி நிறுத்தினா கூட பக்கத்தில் நின்று உரசி பார்க்கக்கூடிய மானங்கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபேக் ஐடின்னு கூட பார்க்காம அந்த ஐடியை ஃபாலோ பேக் பண்ணி அந்த ஐடியோட இவன் சேட் பண்ணியிருந்தான். அதில் அந்த பொண்ணு நான் மைசூரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, மைசூர் வரைக்கெல்லாம் என்னால் ரீல்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, நான் பாலக்காடு வருவேன் அப்படின்னு சொன்னப்போ, ஓ பாலக்காடா, சரி வா வா நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஜொல்லு விட்டவன் தான் இந்த செனத்தவலை திவாகர். இதே ஒரு ஆம்பளை உங்ககிட்ட சேட் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் பாலக்காடு வரைக்கும் வர்றேன், நீங்கள் வாங்கண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தா நீ போகக்கூடிய ஆளா? ஒரு பொண்ணு பேசுதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பாலக்காடுக்கு வரேன், நேரில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறேன். இவன் சொல்கிறான், நான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஆணவ படுகொலையை தடுக்கணும் அப்படின்னா வீட்டில் பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போகிறது நல்லது. லவ் பண்ணுறீங்க, அதுக்கு பெற்றவங்க ஒத்துக்கலை அப்படின்னா அந்த காதலை விட்டுட்டு பெற்றவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போனால் லைஃப் நல்லாயிருக்கும், ஆணவ படுகொலையை தடுக்கலாம். அந்த ஆணவ படுகொலை பண்ண நபர் நம்ம சாதிக்கார பையதான் அப்படின்லாம் இவன் பேசியிருந்தான். ஏண்டா டேய், ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு நீ காதலை தியாகம் பண்ணிட்டு பெற்றவங்க சொல்கிறத கேட்கணுமா, இல்லை சட்ட ரீதியாக கடுமையான தண்டனைகளை விதிக்கணுமா? ஒருத்தன் ஆணவ படுகொலை பண்ணுறான் அப்படின்னா அவனை தூக்கில் தொங்க விட்டால் ஒரு 4 பேரை, அப்போ தான் அந்த குற்றங்கள் குறையும். அதாவது தண்டனைகள் கடுமையானாதாண்டா குற்றங்கள் குறையும். அடிகட்ட முட்டாப்பையில் அது தெரியாமல் நீங்கள் பெற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுங்க, ஆணவ படுகொலையை தடுக்கலாம் அப்படின்னு சாதிய மேலாதிக்க சிந்தனையோட ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு யூடியூப் சேனல்கள் அதை திரிச்சு போட்டுட்டாங்களாம். ஏன்டா இது வரைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏதாவது போய் பேசியிருக்கேனா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 43 நாள் நீ போட்ட ஆட்டம், நீ என்னென்ன மாதிரியான சில்மிஷத்தில் ஈடுபட்ட, அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட நீ என்னென்ன மாதிரி அட்டூழியங்களில் ஈடுபட்ட, இன்னும் சொல்ல போனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு அப்சராங்கிற பொண்ணு, அதை கூட இவன் விட்டு வைக்கல, பக்கத்தில் நின்று மோந்து பார்த்து வாசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னவன் தான் இவன். வெளியில் இதே மாதிரி ஏதோ ஒரு திருநங்கை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிதுன்னு வச்சுக்குவோம், அங்கே போய் இவன் பக்கத்தில் நின்று மோந்து பார்த்துட்டு வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனால் வந்துட முடியுமா? அங்கே சுற்றி இருக்கிறவன்லாம் சேர்ந்து இவனை குனியை வச்சு ஊமை குத்தி தர்மடி அடித்து வாயை கிழிச்சு அனுப்பியிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றதுனால உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குடே,
டேய் நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்ணதெல்லாம் வெளியில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு என்னைக்கோ காயடிச்சு விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தரை விட்டு வைக்கல. 21 வயசு பொண்ணு சுபிக்ஷா, அந்த பொண்ணுக்கிட்டேயும் இவன் அத்துமீறி பேசுறது, செக்ஸியாக பேசுறது, அண்ணன் அண்ணன்னு சொல்லி கூப்பிட்ட பொண்ணு பார்வதி, அந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்து இவன் எல்லை மீறி நடந்துக்கிட்டது, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி மென்டல் டார்ச்சர் பண்ணது அப்படின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. டைட்டில் வின்னர் திவ்யா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள் ஒருத்தர் விடாமல் இவன் எல்லை மீறி நடந்துக்கிட்டது நமக்கே நல்லா தெரியும். ஆனால் இவனை நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணதில் இவன் பெருசாக பொய் சொல்ல மாட்டான், டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸில் அந்த 43 நாள் பார்த்து இவனை தப்பாக நான் எடை போட்டேன். இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுக்கார பையன் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, இவன் வந்து குக் வித் கோமாளி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ப்ரொவோக் டிவி அப்படின்னு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூக்கு போகிறான். அப்படி இன்டர்வியூக்கு போகும்போது பாதியிலே இன்டர்வியூ வந்தான். இன்டர்வியூவர் வந்து நாக்கப்புடிங்கிட்டு சாகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அறந்தாங்கி நிஷா வெளியிட்ட வீடியோவை ஆதாரமாக காட்டுறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் என்ன கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாதியிலே எந்திரிச்சு அங்கே இருந்த கேமராவை அடித்து உடைக்கிறான். அங்கே சுற்றி இருந்த ஊழியர்கள்லாம் இவன் கேமராவை உடைக்கிறானே இவனை தடுக்கணும்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அவங்க இவனை அடிக்கவே இல்லை. ஐயோ அடிக்கிறாங்க, ஐயோ கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணி என்னை ஒரு தனி அறையில் அடைச்சி வச்சு என்னை டார்ச்சர் பண்ணாங்க, என்னை வந்து அடித்தாங்க அப்படின்னு அத்தனை கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவன் வந்து வாய் கூசாமல் ஒரு பொய்யை சொல்கிறான். அப்படிங்கும்போ குக் வித் கோமாளியில் புகழ், மாக்காப்பா, கானா வினோத்தெல்லாம் சேர்ந்து இவனை தாக்குனாங்க அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக இவன் பொய் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவன் குக் வித் கோமாளியில் அறந்தாங்கி நிஷா கிட்ட, சுனிதா கிட்ட, அங்கே இருந்த பெண்கள்கிட்ட எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டு சில்மிஷத்தில் ஈடுபட்டானோ அதே போல் குக் வித் கோமாளிலையும் இவன் ஈடுபட்டிருக்கான். அந்த பெண்கள் முந்தி போய் இவனுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை தூக்கி போட்டு காவல்துறையில் காயடிச்சிருவாங்களே அப்படின்னு அவசரமாக நடந்தே போயிருக்காங்க. இவிபி செட்டில் இருந்து நஸ்ரத்துப்பேட்டை காவல் நிலையத்துக்கு உச்சி வெயிலில் நடந்தே போய் என்னை தாக்கிட்டாங்க, இரும்பு ராடாட அடிச்சிட்டாங்க. அதுவும் காலில் இரும்பு ராடாட அடிச்சிட்டாங்கன்றதுக்கு காயத்தை காட்டுறான் பாருங்க. கொசு கடிச்சு தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதை கொண்டு போய் இரும்பு ராடால தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் நிற்கிறான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் 1 நம்பர் ஃப்ராடுன்னு. இந்த ஃப்ராடு யூடியூப் சேனலில் வந்து ஃப்ராடுலண்ட்டாக தம்ப்நெயில் வைக்கிறாங்களாம், பொய்யான செய்தி பரப்புகிறாங்களாம். இவருக்கு வந்து அப்படியே சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இமேஜ் இருக்குது, அதை சரிக்கிறாங்களாம். ஏன்டா செனத்தவளை, உனக்கு எதிராக அவதூறு பரப்புறோம்ல நாங்கள்லாம் சேர்ந்து, நீ என்ன பண்ணு, போய் எங்கள் எல்லாருக்கும் எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணு. நீ என்னென்ன பண்ண, உன்னுடைய வண்டவாளம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து தண்டவாளத்தில் ஏற்றுறோம். நீ பிக் பாஸுக்குள்ளே 43 நாள் அங்கே இருந்த பெண்கள்கிட்ட என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்ட அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போட்டு காட்டினாலே ஓ மூஞ்சியில் எச்சிய காரி துப்புவாங்க. இப்படிப்பட்ட மானங்கட்டவனா நீயே அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அத்தனை பெண்கள் இருக்க வீடு, பேண்ட் போட்டிருக்கான், சட்டை போடலை, ஜிப்பை கழட்டி போட்டு கிங்கினி மங்கினின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிக்கிட்டு திரியிறாங்க. இப்படிப்பட்ட மானங்கட்ட மனநல கொண்டவனை நம்ம விமர்சிக்காமல் அவனுக்கு எதிராக பேசாமல் எப்படி நம்மளால் கடந்து போக முடியும்? நீங்கள்லாம் கேட்கலாம், என்னப்பா ஆரம்பத்தில் வந்து தர்பூசணி திவாகர்கிட்ட நீ வருத்தம் தெரிவிக்கிறேன்லாம் சொன்னேன், இப்போ இப்படி இவனை கழுவி ஊற்றிருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது 2 விதம் இருக்குங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்கிறதே நான் மன்னிச்சுக்கன்னு கேட்குறது. இன்னொன்று, அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை வெளுக்க போகிறேன், நான் உன்னை பொழக்க போகிறேன், உன்னை பொழக்க போகிறதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து 2வது ரகம். அதனால் இந்த தர்பூசணி திவாகர் திருந்துற வரைக்கும் அவனுக்கான தக்க செருப்படிகளை நம்ம சேனல் வாயிலாக டெய்லி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த தர்பூசணி திவாகர் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, ஃபேக்கான தம்ப்நெயில்ஸ் வைக்கிறாங்க, இல்லாத அவதூறுகளை பரப்புகிறாங்க அப்படின்னு அவன் பேசி வச்சிருக்கிற கருத்துக்கு மக்களாகிய நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.